தளபதி விஜய் அவங்க படம் அப்படின்னாலே எதிர்ப்புகள் இல்லாமல் வருமா? கண்டிப்பாக பல படங்களும் எதிர்ப்புகளோடு வந்திருக்கு. அதே மாதிரியே இந்த லாஸ்ட் படம் ஜனநாயகன் படமும் எதிர்ப்புகள் தான். பட் இருந்தாலும் இந்த வாட்டி வந்தது செக்கு வேற எங்கேயும் கிடையாது, சர்டிஃபிகேட்டில். சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இவங்க ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ப்பா, இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தா தான் அந்த படத்தை உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண முடியும். அப்படியே ஜனநாயகன் படமும் அங்கே போகுது. அவங்க பார்த்துட்டு இதில் நிறையா சீனை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி கட் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்பையும் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி தெரில. எங்கள் தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டுக்கே போயிடுறாங்க. அவங்க என்னடான்னா ஜனவரி 9 தள்ளி வச்சிடறாங்க. ஜனவரி 9 தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அன்னைக்கு சொன்ன டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. இப்போ இந்த கேஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். ஹச் வினோத் அவங்களோட இயக்கத்தில் தளபதி அவங்களோட லாஸ்ட்டு படம், 69வது படம். லாஸ்ட்டு படமாங்கிறது ஃப்யூச்சர் தான் டிசைட் பண்ணும். பட் இப்போதைக்கு இது லாஸ்ட்டு படம். இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட வருது. ஏன்னா தளபதி விஜய் அவங்களோட லாஸ்ட்டு படம்னு சொல்லிட்டா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படிப்பட்ட அவங்களோட அந்த படம் எந்த அளவுக்கு ஓடும். அதுவும் பகவந்த் கேசரியோட அந்த ரீமேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை எந்த அளவுக்கு ரீமேக் பண்ணியிருக்காங்க, பாதி படம் ரீமேக் பண்ணாங்களா இல்லாட்டி அது என்னங்கிறதெல்லாம் நம்ம படம் வந்தால் தான் தெரியும். பட் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இந்த படத்துக்கு இருக்குது. இந்த படத்தை நாங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஜனவரி 9 டேட்டை அறிவிக்கிறாங்க. ஜனவரி 9 படம், அந்த டேட்டை யோசிச்சு பாருங்களேன், லீவ் நாள். இதனால் படம் ஒரு மிகப்பெரிய வசூல் அடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. இங்கே படத்தையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ட்ரெய்லரை விட்டுட்டாங்க. இதில் என்னடான்னா சில தேட்டர்லாம் இது மாதிரி புக்கிங்கே விட்டுட்டாங்க. ஜனவரி 9 படம் ரிலீஸு, கண்டிப்பாக சொன்ன டேட்டில் படம் ரிலீஸ் ஆகும், ஏன்னா அது தளபதி விஜய் அவங்களோட படம் அப்படின்னு சில தேட்டர் புக்கிங் விட்டுட்டாங்க. இங்கே பல பேர் முண்டி அடித்து புக்கிங் பண்ணுறாங்க. படத்தை மொதல் நாளே பார்த்துடணும், லாஸ்ட்டு படம் எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக புக்கிங் பண்ணுறாங்க. பட் என்னடான்னா இங்கே இந்த படத்தை சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அனுப்பி வைக்கணும். ஏன்னா இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற எந்த படமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் மக்கள் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஜனநாயகனுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த படத்தில் வன்முறையே இல்லைன்னு அர்த்தம், அந்த படத்தை யாருனாலும் பார்க்கலான்னு அர்த்தம். பட் ஜனநாயகன் அவங்களே அந்த படக்குழுவே பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி யூஏ சர்டிஃபிகேட் கேட்டு தான் அங்கே அப்ளை பண்ணுறாங்க. யூஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா எல்லாருமே அந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் 12 வயசுக்கு கீழே உள்ளவங்க அப்பா அம்மாவோட கூட அந்த படத்தை பார்க்கலாம். அதனால் யூஏ சர்டிஃபிகேட் தான் எல்லா மேஜர் பெரிய படங்களும் யூஏ சர்டிஃபிகேட் எதிர்பார்ப்பாங்க. இதே மாதிரியே இவங்களும் யூஏ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அந்த சிபிஎஃப்சி இருக்காங்கல்ல, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அவங்க அந்த ஜனநாயகன் படத்தை பார்க்குறாங்க. 5 பேர் கொண்ட குழு அந்த படத்தை பார்க்குது. அப்படி பார்த்துட்டு இதில் நிறைய அரசியல் வசனங்கள் இருக்குது, இது மாதிரி மத உணர்வு தூண்டுற மாதிரி இருக்குது, இந்த சீன்லாம் நீங்கள் கட் பண்ணால் தான் நாங்கள் உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த தயாரிப்பு நிறுவனம் சரி ஓகேங்க, எங்களுக்கு ஜனவரி 9 படம் ரிலீஸ் பண்ணியே ஆகணும், அதனால் நீங்கள் சொன்னபடி நாங்கள் செய்கிறோன்னு சீனை கட் பண்ணுறோன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ உடனே யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் சர்டிஃபிகேட் அப்பயும் கொடுக்கல. இப்படியே டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த தயாரிப்பு நிறுவனம் ஜனவரி 6 நம்ம சும்மாலாம் இருக்கக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய்டுவோன்னு அங்கே போய் ஒரு மனுவை போடுறாங்க அவசரமாக. ஏன்னா 9 ரிலீஸு, 6 கொண்ட டக்குன்னு மனுவை போடுறாங்க. அங்கே விசாரணை நடக்குது. ஜனவரி 6 விசாரணை நடக்குதா, அதில் பார்த்துட்டிங்கன்னா 2 தரப்பு வழக்கறிஞர்களும் வந்துடுறாங்க. அங்கே சிபிஎஃப்சி தரப்புலேருந்து ஒரு வழக்கறிஞர், இவங்க தரப்புலேருந்து வழக்கறிஞர், 2 தரப்பு வாதத்தையும் நீதிபதி அவங்க கேட்குறாங்க. முதல்ல நீதிபதி கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, இது மாதிரி முதல்ல யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சொன்னீங்க, ஏன் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கல, உடனே ஏன் மறு ஆய்வுக்கு அனுப்பி வச்சிங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மறு ஆய்வுக்கு அனுப்புனதை தயாரிப்பு நிறுவனத்தில் நீங்கள் உடனே சொல்லலை, ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே சட்டப்படி தாங்க நாங்கள் பண்ணியிருந்திருக்கோம், நாங்கள் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொன்னதெல்லாம் முடிவு பண்ணதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் என்னென்னா ஒரு புகார் அந்த புகாரில் இது மாதிரி மத உணர்வை தூண்டுற மாதிரி இந்த படத்தில் சீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு அந்த புகார் வந்ததுனால மறு ஆய்வுக்கு நாங்கள் அந்த படத்தை அனுப்பி வச்சுருக்கோம், வேறு எதுவும் ரீசன் கிடையாது, எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்கிறாப்புல. பட் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்திருக்கோம், எங்களுக்கு அந்த படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணால் தான் லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. பட் அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 1 கோடியில் படம் எடுத்திருந்தாலும் சரி, 500 கோடியில் படம் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நாங்கள் மறு ஆய்வுக்கு கொடுத்துருக்கோம், அது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நீதிபதி அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அந்த புகார் இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன புகார், அதோட நகலை நீங்கள் நாளைக்கு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 7 அந்த நகலையும் கொண்டாந்து அந்த வழக்கறிஞர் சப்மிட் பண்ணுறாப்புல.
அப்படி அந்த நகல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இமெயில் மூலம் புகார் வந்திருக்குங்க. அந்த புகாரை வச்சுட்டு தான் இந்த படத்தை வந்து மறு ஆய்வுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த புகார் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தங்க அந்த படத்தை பார்த்தவங்க தானே புகார் கொடுத்துருக்க முடியும். ஏன்னா அந்த படத்துக்குள்ளே மத உணர்வை தூண்டுற மாதிரி சீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த படத்தை பார்த்தவங்களாக தான் இருக்கணும். படத்தை பார்த்தவங்க தான். அது எப்படின்னா, இவங்க சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்து முதல்ல ஆய்வுக்கு அனுப்பி வச்சாங்கள்ல, அதை வந்து 5 பேர் பார்த்தாங்க. அதில் 4 பேர் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பட் ஒருத்தர் மட்டும் இதில் மத உணர்வை தூண்டுற மாதிரி சீன் இருக்குது, அதனால இதுக்கு மறு ஆய்வு வேணும் அப்படின்னு வாரிய தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால தான் இது மறு ஆய்வுக்கு போயிருந்துருக்கு. இந்த நகலையும் கொண்டாந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. நீதிபதி பார்த்துட்டு, என்னங்க உங்கள் ஆள்லேயே ஒரு ஆள் வந்து புகார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க தான் புகார்தாரன்னு சொல்கிறீங்க, இது வினோதமாக இருக்குது அப்படின்னு நீதிபதி அவங்களே வந்து கேட்குறாங்க. ஆனால் வாரிய தலைவருக்கு வந்து உரிமை இருக்குது. இந்த படத்தை வந்து மறுஆய்வு பண்ணலாமா வேண்டாமான்னு அவர் முடிவு பண்ணுவார். அந்த குழுவே வந்து என்ன கொடுத்துருந்தாலும் சரி, அது யூஎஸ் சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட் என்ன சொல்லியிருந்தாலும் அந்த வாரிய தலைவருக்கு முழு உரிமை உண்டு. அவர் வந்து மறுஆய்வு பண்ணுறதுக்கு அவருக்கு பெர்மிஷன் இருக்குது, அது சட்டப்படி உண்டு. அதுக்கு தான் அவர் அனுப்பி வச்சுருந்துருக்கார். அதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த வழக்கறிஞர் வந்து கிளியர் பண்ணுறாப்புல. இங்கே நீதிபதி அவங்க சொல்கிறாங்க, சரி ஓகேங்க, நீங்கள் படத்தை ஏன் தள்ளி வைக்கக்கூடாது, தை பிறந்தா வழி பிறக்கும், நீங்கள் தையில் ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு நீதிபதி அவங்க கேட்குறாங்க. பட் இவங்க தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இது மாதிரி தேதி அறிவிச்சிட்டோம், அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் தான் எங்களுக்கு வசூலும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படியே வந்து போய்கிட்டு இருக்குங்க வாதங்கள். 2 பேரோட வாதங்களையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 5 பேர் படத்தை பார்த்துருக்காங்க ஆய்வு பண்ணுறதுக்காக, அதில் 4 பேர் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் அதை வந்து மத உணர்வு தூண்டுற மாதிரி சீன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 4 பேர் அந்த பெரும்பான்மையானவங்க சொன்னதை கேட்காம ஏன் நீங்கள் மறு ஆய்வுக்கு பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதில் மத்திய அரசு ஈடுபாடும் இல்லை, இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க சொல்கிறாங்க, இது வந்து எல்லாமே ரகசியமாக வந்து நடந்திருக்கு, மறு ஆய்வுக்கு அனுப்பினதை எங்களுக்கு உடனே கூட சொல்லலை அப்படின்னு இந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே 2 தரப்பு வாதத்தையும் நீதிபதி அவங்க கேட்குறாங்க. சரி ஓகே, நம்ம அதை தள்ளி வச்சுருவோம் அப்படின்னு ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 9ஆம் தேதி தள்ளி வைக்கிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி தானே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா சொன்ன டேட்டு. இதில் வேறு வந்து நிறைய தேட்டர் வந்து புக்கிங் வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே ஜனவரி 9ஆம் தேதி தான் தீர்ப்பே வரும்னா எப்படி படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? இப்படி இந்த தயாரிப்பு நிறுவனம் பார்க்குது, கேவிஎன். அவங்க பார்த்துட்டு, சரி ஓகே, படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாது, நம்ம வந்து தள்ளி போய்வோம், அந்த சர்டிஃபிகேட்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கோன்னு இங்கே ட்விட்டரில் வந்து ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. இது மாதிரி ரொம்ப கனத்த இதயத்தோடு நாங்கள் அதை தெரிவிச்சுக்கிறோம், படம் தள்ளி போகுது, ரொம்ப தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள்னால நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் இந்த படத்துக்கு அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்ப்புகளோடு இருந்தாங்க, அவ்வளோ எமோஷனோட. ஏன்னா தளபதி விஜய் அவங்களோட லாஸ்ட்டு படம், அவ்வளோ எமோஷனோடலாம் இருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த படத்தை நாங்கள் வந்து தள்ளி கொண்டு போகிறோம் அப்படின்னு அந்த கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்கிறாங்க. எங்கள் படக்குழுவுக்கு நீங்கள் எப்போவும் சப்போர்ட்டாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ரொம்ப பொறுமையோடு காத்துருங்க, கண்டிப்பாக டேட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ட்விட்டரில் வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பேர் கேட்க ஆரம்பித்தாங்க, என்னங்க அந்த திரைப்படத்துறை வந்து யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு வரலை அப்படின்னு. ஏன்னா சொன்ன தேதியில் படம் ரிலீஸ் ஆகலை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. திரைப்படத்துறையில் நிறைய பேர் வந்து ஏன் சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஆடியன்ஸ், அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, என்னங்க விஜய் படத்துக்குனாலே இது மாதிரியே வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் படம் நாளைக்கு சொன்னபடி ரிலீஸ் ஆகாது. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் உலகம் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகும். தளபதி விஜய் அவங்க படம் தலைவா படத்துலேருந்து ஆரம்பித்து பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆனதே கிடையாது, பிரச்சனையோடு தான் ரிலீஸ் ஆகும். இந்த வாட்டி படத்தை அந்த தேதியே வந்து தள்ளி போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. பார்ப்போம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருது, என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, எவ்வளோ சீனை கட் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 27 சீனை கட் பண்ணணும், 50 சீனை மியூட் பண்ணணும் அப்படின்ட்டு பல விஷயங்களை சொல்லியிருந்திருக்காங்க. எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வச்சு அந்த படத்தில் ஏதோ இருந்திருக்கு போல், அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்களை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சொல்லியிருந்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணால் தான் யூஎஸ் சர்டிஃபிகேட்லாம் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கோர்ட்டில் வர தீர்ப்பு, சர்டிஃபிகேட், இதெல்லாம் வச்சு படம் டேட்டு அந்த எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதை சொல்லுவாங்க. அது ரிலீஸ் ஆகி படம் எத்தனை கோடி வசூல் பண்ணதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ பராசக்தி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ஜனவரி 10ஆம் தேதி. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவங்களோட படம் ரிலீஸ் ஆகும்போது அது எவ்வளோ கோடி வசூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த படம் எப்படி இருக்குன்னு தோணுது. அதை தாண்டி இந்த படம் பகவந்த் கேசரியோட ஃபுல் ரீமேக் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இப்போ என்ன தோணுதோ அதை கீழே கொண்டுனுங்க. நாளைக்கு இன்னொரு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.